ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிமோட் கண்ட்ரோல் கார் ஆர்சி டாய் நம்ம பார்க்க போகிறோம். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 500 rupees. 500 rupees இருக்குன்னா இந்த ரிமோட் கண்ட்ரோல் காரோட கண்ட்ரோலோட கார் சேர்த்துது, கண்ட்ரோல் கூட சேர்த்துது. இது பாருங்க, இதுதான் இது ஃபுல் அவுட்புட். முன்னே நான் காமிச்சிருப்பேன். நான் ஆரஞ்சு கலர் வாங்கியிருக்கேன். நான் ஒரு டாய் ஷாப்பில் இருந்தால் பை பண்ணியிருந்தேன். இதோட ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 118 ஆர்சி கார் ஹை பவர் ரேடியோ கண்ட்ரோல் 1.18 மாடல். அது ஃபார் ஏஜ் அண்ட் அப்பு 3+ தான் விளையாடணுமா. ஹை பவர் அதே தான். நான் இதான் பை பண்ணியிருந்தேன். இதான் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. உங்களுக்கு இதில் என்ன வேணுமோ அது பை பண்ணிக்கலாம். நான் பை பண்ணது இது ஃபுல் காரும் அதே போர்டில் இருக்குது. இது ஸ்டாக் இதில் வித் லைட் தெரியும். இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிடுவோம். சொன்னோன்னா தான் இருக்கும். இந்த சைடு ஒரு கேப் மாதிரி இருக்கும். அங்கே தான் இருக்குது. ஆண்டனா இருக்குதுங்க. கார்ட்லேயும் ரிமோட்லேயும் ஆண்டனா இருக்குது. நம்ம ஓரமாக அதை வச்சுட்டு நம்ம வச்சுருக்கேன். இதான் நான் பை பண்ணியிருந்தேன் கார். ஸ்டாண்டில் கீழே வைக்கிறதுக்கு ஏதாச்சும் கீழே உணவுக்கூடாதுக்கு ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபிக்ஸ் ஆகிக்கும். இதான் நான் வாங்கினேன், பை பண்ணிட்டேன் ரிமோட் கண்ட்ரோல் கார். நம்ம வச்சுட்டு இந்த ரிமோட்லேயும் ஆண்டனா இருக்கும். எல்லாம் இதுலேயே இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு போகுது. நான் 2 தான் பை பண்ணிட்டேன். இப்போ நாம் இதில் பேட்ரி போதும். இதில் வந்து 2 பேட்ரி இருக்குது. இதில் 2 பேட்ரி, இது 3 பேட்ரி. 2 + 3 5. டோட்டலாக 5 பேட்ரியில் இருக்குது. பாருங்க, இதில் 2 பேட்ரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 3 பேட்டரிஸ் இருக்குது. டோட்டலாக 5 பேட்டரி இருக்குது. டோட்டலாக 5 பேட்டரி இருக்குது. இப்போ இது வந்து செக் பண்ணி காட்டுறேன். இதுலேயே என்ன போட்டுருப்பாங்க எப்படி பண்ணுறது. டேர்ன் லெஃப்ட், டேர்ன் ரைட், ஃபார்வர்ட், பேக்வேர்ட். இது ஆன் ஆஃப் பட்டன். இது இந்த சைடு திருப்பி வச்சுக்கணுன்னா நம்ம ஓப்பன் போட அப்படியே இந்த சைட் திரும்பி போயிட்டுருக்கோம். நம்ம பண்ண தேவையில்ல. இது பார்த்திங்கன்னா சார்ஜர். இது சார்ஜர் இங்கே போட்டிருக்கலாம். அதுவும் இந்த மாதிரி சார்ஜர் இருக்குது. சார்ஜர் தான் போடணுமாங்க. இங்கே தான் போடணும். இந்த சார்ஜர் இருக்குல்ல, இந்த சார்ஜர் போட்டால் சார்ஜர் ஏறுமா. இந்த மாதிரி AA 2, இது AA 2 பொண்ணுது. யூசஸ் எல்லாம் எப்படி மூவ் பண்ணணும் அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் பார்ட்ஸ் நாட் ஃபார் சில்ட்ரன் அண்டர் 3 years இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இங்கேயே. நம்ம ஆன் ஆஃப் பட்டன் நான் சொல்லியிருந்தேன். இதுதான் இந்த சைடு வேணால் இந்த சைடு திருப்பிக்கலாம். அது இது லெஃப்ட் சைடு வேணுன்னா நீங்கள் இதிலலாம் மூவ் பண்ணணும். இப்படி சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு மூவ் பண்ணணும். உங்களுக்கு இல்லை ரைட் சைடே போகணுன்னா நீங்கள் இதை கொடுத்துட்டு ரைட் சைடே போயிட்டுருக்கோம். நான் கரெக்டாக ஸ்ட்ரைட்டில் வச்சுருக்கேன். அப்போ ஸ்ட்ரைட்டாக தான் போயிட்டுருக்கோம். நாம் இந்த சைடு தான் இந்த சைடு திருப்போம். இப்போ பாருங்க,
இந்த மாதிரி போகும். நான் அதை ஆன் பண்ணுறதுக்கு எங்கே இருக்குன்னா அது ஆன் ஆஃப் சுவிட்சு. இது வந்து பேட்ரி இது வந்து சார்ஜ் போடுறதுக்கு. இது வந்து பேட்ரி. நீங்கள் ஸ்க்ரூ ஏதாச்சும் உழுவுனா ஸ்க்ரூ போட்டுக்கலாங்க. நான் எப்படி ஆன் ஆஃப் பண்ணா இங்கே ஆன் ஆஃப் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிவிட்டு இதுவும் பேர் ஆயிரும் ரெண்டுமே. நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஓட்டி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதை ஆன் பண்ணிட்டேன், பேக் பண்ணிட்டேன். ஓட்டி பார்த்துருந்தோம். பாருங்க, ஃபஸ்ட்டு நாங்கள் பாருங்கள், இது ஃபார்வர்ட் பண்ணால் லைட் எரியுது, பேக்வர்ட் பண்ணால் லைட் எரியாது. இது லெஃப்ட், இங்கே பாருங்கள், லெஃப்ட் ரைட். நான் ஓட்டி பார்த்து வச்சு இவ்வளோ ஸ்பீடாக ஓடுதுன்னு. ஆண்டனாவோட தான் ஓடுது. நீங்கள் 1 கிலோமீட்டர் வரைக்கும் இது ஓடும். எங்கண்டு பண்ணாலும் 1 கிலோமீட்டர் வரையும் ஓடும். இது இருக்கா? இதான் நான் பை பண்ணியிருந்தேன் ரிமோட் கண்ட்ரோல் கார். இதான் ரிமோட், அதான் நான் பை பண்ணிட்டேன் ரிமோட் கண்ட்ரோல் கார். இந்த ஆண்டனாவை யாரும் கட் பண்ணிடாதீங்க. கட் பண்ணியிருந்தா இதோட இது பேரும் பண்ணுவேன். நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் இந்த சைடு வச்சுட்டேன். இது எத்தனை நான் இந்த சைடு வச்சுட்டேன். இப்போ பண்ணிங்கன்னா இந்த சைடு லெஃப்ட் சைடு தான் போகுது. லெஃப்ட் சைடு தான் போகுது பாருங்க. அது நான் எதுவுமே அமுக்கலப்பா. வெயிட் பண்ணுவாங்க பாருங்கள், அதே லெஃப்ட் சைடாக போகுவாங்க. வரும்போது கூட லெஃப்ட் சைடாக வருது பாருங்க. இதே மாதிரி தான் இப்போ நம்ம அங்கே பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதான். இப்போ ரைட் சைடு லெஃப்ட் சைடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.